கதையின் தலைப்பு மௌனத்தின் அர்த்தம். ஒருநாள் காலையில் ருத்ரன் மன்னர் மதன் என்ற இளம் துறவியைப் பற்றி கேள்விப்பட்டார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். ஆர்வமான மன்னர் அந்த மௌனத் துறவியை தனது பிரம்மாண்டமான அரண்மனைக்கு அழைத்தார். மதன் வந்ததும் ருத்ரன் மன்னர் கேட்டார், சொல்லுங்கள், பேச்சுக்கு பதில் மௌனம் எப்படி அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும்? மதன் வெறுமனே தனது சிறிய மரக்கிண்டத்தை பளபளப்பான பளிங்கு தரையில் வைத்து மெதுவாக தட்டினார். வெற்று கிண்ணம் ஒரு சிறிய வெற்று ஒலியை எழுப்பியது. டப் டப். பின்னர் அந்த ஞானத்துறவி அதே கிண்ணத்தை தெளிந்த நீரால் நிரப்பி மீண்டும் ஒரு முறை தட்டினார். இந்த முறை தண்ணீர் நிறைந்த கிண்ணம் எந்த ஒலியையும் எழுப்பவில்லை. மன்னர் மிகவும் குழப்பமடைந்து, இதன் பொருள் என்ன என்று கேட்டார். மதன் மென்மையாக புன்னகைத்து மன்னருக்கு மரியாதையுடன் தலைவணங்கினார். அரச முனிவர் புரிந்து கொண்டு, நாம் காலியாக இருக்கும்போது நாம் அடிக்கடி சத்தம் போடுகிறோம். ஆனால் நாம் ஞானம், பொறுமை மற்றும் புரிதல் ஆகியவற்றால் நிரப்பப்படும்போது நாம் அமைதியாகி விடுகிறோம். அன்புள்ள மன்னரே, மௌனமே முழுமையின் உண்மையான அறிகுறி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நீதிமன்ற அமர்வும் ஒரு நிமிடம் மௌனத்துடன் தொடங்கும் என்று அவர் அறிவித்தார். இது ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு கவனமாக சிந்திக்க உதவும் என்பதற்காக. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது ஞானத்தின் முழுமை.